அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். 63 நாயன்மார்களில் கோட்புலி நாயனார் என்கிற ஒருவருடைய வரலாறை படிக்கிற பொழுது நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. அவர் ஒரு ராஜா கிட்டக்க சேனாதிபதியாக இருக்கிறார். சேனாதிபதியாக இருந்தாலும் கூட சிவ தொண்டுக்காக தன்னுடைய செல்வத்தை எல்லாம் முற்றிலும் செலவழிக்கிறார். என்ன சிவ தொண்டுன்னா, அடியார்கள் விதம் விதமாக அதை செய்திருக்கிறார்கள். ஒருத்தர் சிவனடியார்களுக்கு அவர்களுடைய கௌபீனம் இருக்கிறதே, அதை தோய்த்து தருவது தான் அவர் செய்கிற தொண்டு. அதே மாதிரி இன்னொரு சிவனடியார் வருகிறவர்களுக்கு எல்லாம் மண் ஓடு செய்து தருவார். அதுதான் அவர் செய்கிற தொண்டு. இன்னொருத்தர் அடியார்கள் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு கொடுப்பது. இன்னொருவர் சிவனடியார்கள் பசியோடு வந்தால் பொறுக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, சிவனடியார்கள்னு இல்லை, நேர வந்தவர் யாவராயினும் பசின்னு யார் வந்துட்டாலும் அவர்களுக்கு உணவளிப்பது. சிவன் அடியார்களுக்கு உணவளிப்பதை மாகேஸ்வர பூஜை என்றே சைவம் கொண்டாடுகிறது. அவர்களுக்கு உணவளிப்பதே ஒரு வழிபாடு. மாகேஸ்வர பூஜை அப்படின்னு அதுக்கு பெயர் சூட்டி இருக்கிறது சைவம். அது மாதிரி இந்த கோட்புலி நாயனாருக்கு என்ன தன்னுடைய தொண்டு நெறியாக வைத்திருக்கிறார் என்றால், சிவாலயத்திற்கு தேவையான நெல், அதை தன்னுடைய செல்வத்தை செலவழித்து அந்த நெல்லை வாங்கி அரிசியாக்கி அதை நிவேதனத்துக்கு அளிப்பார். இது அவர் பின்பற்றுகின்ற தொண்டு நெறி. அந்த நாட்டின் பேரில் படையெடுத்து வருகிறது. படைக்கு சேனாதிபதி என்கிற முறையிலே இவர் செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால் போருக்கு போகிற பொழுது வீட்டில் இருக்கிற எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டு போகிறார். போருக்கு போகிற பொழுது சொல்லிவிட்டு போவதுன்றது பெரிய விஷயம் இல்லை. என்ன சொல்லுகிறார் என்றால், இது சிவனுக்கு உரியது, இந்த நெல் வேறு யாரும் பயன்படுத்தி விடக்கூடாது என்று தாம் தமக்கு உரியார் எல்லோருக்கும் தனித்தனியே சொல்கிறார் அப்படின்னு எழுதுகிறார். வீட்டில் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியாக, இங்கே பார் நல்லா காதில் வாங்கிக்க அப்படின்னு மனைவி கிட்டக்க, அப்புறம் மச்சாங்கிட்டக்க, அப்புறம் தம்பி கிட்டக்க, அப்புறம் பிள்ளைங்கிட்டக்க, வேலைக்காரர்கிட்ட, எல்லார்கிட்டையும் தனித்தனியாக சொல்லிவிட்டு போகிறார். போருக்கு போகிறப்போ எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். போகல, நான் திரும்பவும் மாட்டணும் தெரியாது, அந்த 10 ஏக்கர் நிலம் இவனுக்கு, அப்புறம் அங்கே இருக்கிற அந்த 2 வீடு உனக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு கூட போகலாம். இத்தனாம் தேதி போகிறேன், இத்தனாம் தேதி வர்றேன், இதெல்லாம் கூட சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனால் இவர் பாருங்க, போகும்போது எதை சொல்லிவிட்டு போகிறார்? சிவனுக்கு உரியது என்பதை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது, இது ஆலயத்தினுடைய நிவேதனத்திற்காக பெருமானுக்கு உரியது, இதைத்தான் சொல்லுகிறார். இன்னி கூட நிறைய பேர் ஊருக்கு போகிறப்போ எதோ சொல்லிட்டு போவானே தவிர சொல்ல வேண்டியதை சொல்ல மாட்டான். தவறாமல் கோவிலுக்கு போ, வீட்டில் பூஜை பண்ணு, பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடு, வாசலில் யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட பகிர்ந்துக்க, அடுத்தாப்பில் பிரதோஷம் வருது சிவன் கோயிலுக்கு போயிட்டு, இப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டான். எது தேவையில்லையோ எதோ வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டு சில பேர் ஊருக்கு போகிறத சொல்லக்கூட மாட்டான். என்ன சொன்னால் நானும் கூட வரான்னுடுவாங்களே, ஏதோ 4-5 நாள் நிம்மதியாக இருக்கலான்னு போகிறேன், இதுவும் கூட உசிரை வாங்குமே. ஊருக்கு போகிறதையே சொல்ல மாட்டான்னா போருக்கு போகிறதையா சொல்ல போகிறான். அவர் பாருங்க, போருக்கு போகிற பொழுது இந்த செய்தியை சொல்லிவிட்டு போகிறார். அப்புறம் நம்பாள் சும்மா விடுவாரா? நான் உரிமையினால் சொல்லுகிறேன், நம்பாள் என்று சிவனை சொல்லுகிறேன். அவர் உடனே இதுதான் வாய்ப்பு என்று ஒரு திருவிளையாடல் மாதிரி இதை செயல்படுத்துவதற்கு பெருமான் சங்கல்பம் செய்தானா என்று தெரியவில்லை. ஊரிலே கடும் பஞ்சம் வந்து விடுகிறது. ஏற்கனவே போர்க்காலம், இப்பொழுது பஞ்சம் வேறு பாடாய்ப்படுத்துகிறது. வீட்டில் மணி அரிசி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி நிலை. வீட்டில் என்ன, ஊர்லேயே அப்படித்தான், உணவுக்கு கடும் பஞ்சம். ஆனால் நெல் இருக்கிறது, அது சிவனுக்கு என்று சிந்தை முழுவதும் பெருமானுக்கு என்று அதை எடுத்து வைத்து விட்டார்கள். அவங்க என்ன முடிவுக்கு வராங்களாம், பெருமானுக்கு என்று இருப்பதை எடுத்தாவது இப்பொழுது கொஞ்சம் சாப்பிடலாம், முதல்ல உயிர் பிழைக்கணும், உயிர் வாழணும். பச்சை பிள்ளைங்கள்லாம் பட்டினி கிடக்குது, அவரு தான் இதை ஒரு தொண்டு நெறியாக செய்கிறார். ஆனால் சிவபெருமான் ஒன்றும் கோச்சிக்க போகிறதில்லை. பெற்றம் உயர்த்தவர் அமுதுபடி கொண்டாகிலும் பிழைத்து குற்றம் மறப்பின் கொள்வோம்.
பெற்றம் உயர்த்தவர் அமுதுபடி கொண்டாகிலும் பிழைத்து. ஆஹா, வார்த்தை எப்படி விளையாடுது! தமிழ் எப்படி கையாளப்படுகிறது, அல்லது அதற்கு வசதியாக நம் கவிஞர்களுக்கு தமிழ் கை கொடுக்கிறது பாருங்க. தமிழில் பிழைத்து அப்படின்னா 2 அர்த்தம் உண்டு. ஒன்று உயிர் வாழறது, இன்னொன்று தப்பு பண்ணுறது. வாத்தியார் திருத்துறப்போ பிழை அப்படின்னு போட்டிருப்பார், தெரியுங்களா? ஞாபகம் இருக்குதா? பிழைன்னா தப்பு பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று உயிர் வாழறதுன்னு அர்த்தம். என்னப்பா பழப்பு எப்படி போகுது? ஏதோ போகுதுங்க அப்படிம்பா. சில பேர் நல்லா இருக்கிறியான்னு கேட்டால் ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறான்பா. நம்ம பண்ணதே கொஞ்சம், அதையும் இவன் கடன் வாங்கிக்குவான். இன்னும் சில பேர் உங்கள் புண்ணியத்தில்ம்பா, நம்ம பண்ணதை இவன் கடன் வாங்கிட்டு இவன் இருக்கிறது மட்டும் இல்லாமல், இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவன் எப்போ கூப்பிடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறான்னு. ஏன் காத்திருக்கிற, நீயே போக வேண்டியது தானே அப்படின்னு பதில் சொல்லலாம் போல இருக்கும் அவன் சொல்கிறத பார்த்தா. பிழைத்து அப்படின்னா உயிர் வாழ்வது. இப்போ அவங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சு? சிவனுக்கு உரியதை எடுப்பது என்பது ஒரு பிழை. அந்த பிழையை செய்தாவது அப்படின்னு ஒரு அர்த்தம். 2வது, அதை செய்தாவது உயிர் பிழைப்போம், பிறகு பெருமானுக்கு உரிய காலத்தில் நல்ல காலம் வந்த பிறகு அவனுக்கு உரியதை 1க்கு 2 மடங்காக கூட கொடுத்து விடலாமே. அது மாதிரி அவங்க யோசனை ஓடி இருக்கு போல இருக்கு. பெற்றம் உயர்த்தவர் அமுதுபடி கொண்டாகிலும் பிழைத்து. இவங்க முடித்து விட்டார்கள். காலம் மாறுகிறது, போரும் அங்கே முடிந்து விடுகிறது. கோட்புலி நாயனார் திரும்புகிறார். தனித்தனியாக கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கிறார். இப்போ அவனும் அதை சாப்பிட்டுக்கிறான். இப்பொழுதுதான் அவர் மிகப்பெரிய கொண்ட கொள்கையிலே உறுதியானவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதை அடிப்படையாக வைத்தே அவருடைய பக்திக்கு பெருமான் மனமுவந்து பெரும் பரிசளிக்கிறார். என்ன என்பதை மீண்டும் நாளை சந்திப்போம். அப்போது சிந்திப்போம். வணக்கம்.